நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஆரத்தி எடுத்தாச்சு. மாப்பிள்ள சார் தட்டில் ரூபாய் போடுங்க. ஒரு கட்டு பணத்தை கொட்டுங்க. பொண்ணு வீட்ல வச்சு ஆரத்தி எடுக்கும்போது தானே ரூபாய் போட சொல்லுவாவே. அதெல்லாம் கிடையாது. மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ மண்டபமோ வீடோ ஆரத்தி எடுத்தா தட்டில் ரூபா போடணும். அதுவும் மாப்பிள்ளைன்னா கண்டிப்பா நிறைய ரூபா போடணும். போடுங்க போடுங்க. ஓஹோ, இதுக்காக தான் நான் இருக்கேன் முந்தி வச்சுட்டு ஓடிட்டியோ? வேற பணம் கிடைக்குதுன்னா முந்தி வச்சு தானே வர முடியும். மாப்பிள்ள சார் நீங்க ஒரு டாக்டர், தட்டு நிறைய ரூபா போடாண்டாமா? இவ்வளவு நேரமா காக்க வைக்கிறது. போடுங்க போடுங்க. நீங்க கேட்ட மாதிரியே ஒரு கட்டு பணத்தை போட்டாச்சு. ஆனா இதே மாதிரி ஓயாம ஆர்த்தி எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க. மாப்பிள்ள உள்ள வாங்க. சமந்தி உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. டேய் காட்டேரி, சொல்லுடா ஓட்டேரி, ஆரம்பிக்கலாமா? சமைக்க ஆரம்பிச்சிடலாம்டா. ரெண்டு பேரையும் முதல்ல தூக்கி அடுப்புல போடு. ஐயோ, அடுப்புலயா? ஆமா, உயிரோட சமைச்சாதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். என்ன வேண்டானே, விட்டுருங்கனே. விடணுமா? இதோ விட்டுறோம். ஐயோ அம்மா, என்ன இதெல்லாம் ரொம்ப அநியாயனே. என்ன அநியாயம்? நீங்க தானே விட சொன்ன, அதனாலதான் விட்டுருக்கோ. நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து உங்களை வெளியே விட சொன்னனே. எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? பாவமா தெரியல, பதார்த்தம் மாதிரி தெரியுது. என்ன இதெல்லாம் ரொம்ப அநியாயனே. நாங்க ரெண்டு பேரும் மனுஷி. நாங்க தானே எதா இருந்தாலும் சாப்பிடுவோம். எங்களெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாவனே. நாங்கள் பேய்கள், மனுஷங்களை தான் விரும்பி சாப்பிடுவோம். ஆமா, எதுக்கு அங்க ரெண்டு எலும்பு கூட இப்படி ஆடிட்டு இருக்கு? அதுவா, சாப்பாடு கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கு. ஐயோ, பியாதில போன பியாயலி. சாப்பாட்டை இது வரைக்கும் கண்ணிலே பார்த்திருக்காது போல இருக்கு. நம்மள சாப்பிட்டதுக்கு என்ன மாதிரி துடியா துடிச்சிட்டு இருக்கு. நான் என் வீட்டுல நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தேன். இப்போ இந்த பியாயில நீ சாப்பிட போகுது. பியாய நீ சாப்பிட்டுச்சு, நீ என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கு தெரிய வருமோ தெரியாதோ? எப்படி கண்டுபிடிப்பாவ? இதை நினைச்சா வேற பாதி கவலையா இருக்கு. என்ன யோசனை? நீங்களா சட்டிக்குள்ள ஏறி உட்கார்றீங்களா, இல்ல நானா தூக்கி போடட்டுமா? ஒரு நிமிஷம், நான் என் குடும்பத்தை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். சரி சரி, ஒரு நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க ஏறல, நாங்க ஏத்திடுவோம். சரிங்கண்ணே. இதுக்கு மேல இந்த பேய்கிட்ட கெஞ்சிட்டு நிக்கவே கூடாது. இவனுகிட்ட கெஞ்சினாலும் நம்மள விட மாட்டானுவே. அதான் நம்மளை இறக்கி விட்டுட்டானுவல்ல, இப்படியே தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்க கூடாது. நின்னும் சமைச்சிருவானுவே. என் பிள்ளைய என் புருஷனும் பேய் எண்ணிய தின்னு ஏப்ப விட்டுருச்சுன்னு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை நான் அவியலுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த செல்லம்மா பேய் அடிச்சு செத்து போயிட்டான்னு இந்த சரித்திரம் பேசக்கூடாது. என்ன, ஒரு நிமிஷம் ஆயிருச்சு. அடுப்புக்குள்ள நீங்களா ஏறுறீங்களா, இல்ல நான் ஏத்தி விடட்டுமா? யாரும் ஏத்தி விடாண்டா, நாங்களே ஜாலியா ஏறுவோம். அப்படியா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா, தைரியம் வந்துருச்சு. சரி சரி, சீக்கிரம் ஏறுங்க, பசிக்குது. செல்லுமா, என்ன செல்லுமா இவ தைரியமா பேசிட்டு இருக்கா? நீ அப்படின்னா அடுப்புக்குள்ள ஏற போறியோ? ஏக்கா, அடுப்புக்குள்ள ஏறாண்டா இடுப்புக்குள்ள ஏறாண்டா. இவனுல ஏதாச்சும் சொல்லி ஏமாத்தி விட்டுட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிடுவோம்க்கா. அதான் நம்மள கெட்டி போடல. எப்படி செல்லுமா? அங்க என்ன பேச்சு? அது வந்து சும்மா கடைசியா ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டோம். சரி சரி, ஏறுங்க. ஏனே, அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. எதுக்கு? அந்த பேய் மேடம் அங்க
ரெண்டு பேரும் எங்கடா போனாங்க? எனக்கு தெரியலடா. அண்டாக்குள்ள தானே ஏறதா சொன்னாங்க. இப்போ ஆளே காணாம போயிட்டாங்க. அப்படினா நம்மள மறுபடியும் ஏமாத்திட்டு ஓடிட்டாங்கடா. ஆமா, பேய் மேடம் கேட்டா என்ன பதில் சொல்றது? இவங்கள பாரு, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. ஆடி முடிச்ச உடனே சாப்பாடு எங்கன்னு நம்ம கிட்ட தான்டா கேட்பாங்க. பேய் மேடமும் நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. என்ன பதில் சொல்றது? வா, அவங்க ரெண்டு பேரையும் போய் துரத்தி பிடிப்போம். இன்னைக்கு அவங்கள விடக்கூடாது. வா போலாம். எவ்வளவு மைனா மாப்பிள்ள வந்தாச்சு உனக்கு தெரியுமா? தெரியும், நானும் ஜன்னல் வழியா பார்த்தேன். ஓஹோ, பார்த்துட்டு ரூம்ல இருக்கியோ? சரி மைனா, உன்னை கூட்டிட்டு வந்து மேடையில உட்கார வைக்க சொன்னாவே. வரியா போமா? போலாம். எப்போ எப்பன்னு தான் நின்றுருக்கா. மாப்பிள்ளை பார்க்க அவ்வளோ ஆசை. வா வா போவோம். சரோஜா, சரோஜா கொஞ்சம் இங்க வாமா. என்ன சித்தி? சரோஜா, சித்தப்பா எங்கம்மா பாத்தியா? சித்தப்பா வெளியே தான் நின்றுட்டு இருந்தா சித்தி. கொஞ்சம் சித்தப்பாவை நான் சொன்னேன்னு வர சொல்றியாம்மா? சரி சித்தி, சொல்றேன். ஏமா ஏமா மா, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரமா. அதாம்மா, சரோஜா ஆனந்த் என் பொண்டாட்டிலாம் போயிருக்காவில்ல, அந்த கல்யாணத்துக்கு தான். நானும் போயிட்டு காலையில அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். மா, மண்டபத்துல தான்மா போய் தங்க போறேன். எதுக்குமா அப்படி சொல்றீங்க? குழந்தை போயிருக்கால, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன். அவ வேற போன் மேல போன் போட்டுட்டே இருக்கா. அதுக்கு தான் சொல்றேன், போயிட்டு வரேன். மா, எதுக்குமா அப்படி சொல்றீங்க? ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சரோஜாக்கு ரிலேஷன் அவங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சித்தப்பாக்கு இன்னொரு வைஃப் அவங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம சொந்தக்காரங்கம்மா. மா, வீட்டுக்கு போலமா, மண்டபத்துக்கு தான் போறேன். அது நம்ம சித்தப்பாவோட பொண்ணுன்னு நினைங்க. ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம சரோஜாக்கா அவங்க சொந்தக்காரங்க. அப்படியாவது நினைச்சிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கம்மா. மா, போயிட்டு வரமா, இதுல என்ன இருக்கு? மா, நீங்க சொல்லிருக்குமா, நான் போயிட்டு வரேன். சரி, அப்பாவை கூப்பிடுங்க, நான் சொல்லிட்டு போறேன். மா, முக்கியம் இல்லம்மா, அவங்க கூப்பிட்டுருக்காங்கல்ல கல்யாணத்துக்கு. நாளைக்கு சித்தப்பாவே ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? நியாயப்படி நீங்களும் வந்திருக்கணும். நீங்க வராததே தப்புதாம்மா. சிக்கனா இனிலாம் வெயிட் பண்ணாதுக்கா, உடனே நம்மள சாப்பிட்றோம். ஆமா செல்லமா, வேகமா
சரோ எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? ஆனந்த் வேகமா போயில, மெதுவா தான் நடந்து போயிட்டு இருக்கேன். சித்தி தான் சித்தப்பா கூட்டிட்டு வச்சனவா தான் போறேன் ஆனந்த். சரோ நீ ஒண்ணு சும்மா இல்ல, எல்லாரும் போய் கூப்பிட்டு தெரியதுக்கு. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது இப்படி எல்லாம் அலையக்கூடாது எங்க அம்மா சொல்லியிருக்கல. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம், எங்க அம்மா கல்யாணத்துக்கே போக வேண்டாம்னு சொன்னா. இப்ப பாரு நீ சித்தப்பாவை கூட போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. போ சரோ, போய் ரூம்ல உட்காரு, இல்லனா எங்கேயாவது சேர பார்த்து உட்காரு போ. ஆனந்த் சும்மா நடந்து தானே போறேன், என்ன பிரச்சனை வந்துட போகுது? சரோ இது கல்யாண மண்டபம், இங்க நம்ம வீடு மாதிரி எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதுக்குதான் சொல்றேன், நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போய் ஒரு காரில் உட்காரு, நான் வேணா மாமாட்ட அவங்க கூப்பிட்டாவன்னு சொல்றேன். சரி ஆனந்த். இது பார்க்க கதவு மாதிரி இருக்கு.